வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங், அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 185. இந்த 185 அப்படின்றது பிசியில் வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த 85 அப்படின்ற நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது லாஸ்ட் வீக் பார்த்துருந்திங்கன்னா நான் வந்து 85ன்றதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிசியில் 85 அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ, அதாவது இந்த பிசி 85 அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டேக்கு சொல்லியிருப்பேன். அதாவது 85 வந்து கண்டிப்பாக பிசியில் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் வந்து அந்த மந்த்து ஏதோ ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த 85 அப்படின்றது வந்து அவன் ரிப்பீட்டடாக கேமில் வந்து அடிச்சுட்டே இருக்கான். அந்த பேசிஸில் தான் வந்து நம்ம போன வாரம், அதாவது சனிக்கிழமை கொடுத்ததில் வந்து அவன் வந்து இந்த வாரம் வந்து வியாழக்கிழமை வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் அதாவது டயக்னலில் 315 வந்து அழகாக திருப்பி அவன் வந்து 185 அப்படின்னு சொல்லி அழகாக வந்து கேமை வந்து முடிச்சிருக்கான். அதாவது பிசியில் இருக்கிறத ஏசியில் வச்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் பண்ணி 185 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து கேமை முடிச்சிட்டான். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே அடுத்த நாளை மட்டும் தான் வச்சு கெஸ்ஸிங் பார்ப்போம். இவன் முன்னாடி, அதாவது அந்த வாரத்தோட முன்னாடி நாள்லேருந்து அழகாக எடுத்து இந்த வாரத்துக்கான ரிசல்ட்டாக வந்து அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில் வந்து அவன் 185 அப்படின்ற நம்பரை வந்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த நாளைக்கான கெஸ்ஸிங், அதாவது நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், ஒரு 45 அது கீழே வந்து ஒரு பிசியில் ஒரு 90. ஃபஸ்ட்டு வந்து ஏபியில் 45, அடுத்தது பிசியில் ஒரு 90, ஏபியில் ஒரு 46, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 52, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 86 பிசியில். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில், அதாவது டயக்னலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45க்கு அதோட பவர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 90. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 86, அப்படியே வந்து அவன் 86, அதாவது ஏபியில் இருக்கிறத பிசியில் 86 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இப்போது 52 மட்டும் ஏபியில் இருக்குது. நம்ம இந்த 52 வந்து அவன் நாளைக்கு ஒரு வேளை பிசியில் 52 வந்து அவன் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அவன் அப்படியே வந்து அந்த 52 கொடுக்காம இந்த 2 மட்டும் வந்து அவன் பவர் நம்பராக வச்சு 57 அப்படின்ற நம்பரை வந்து அவன் பிசியில் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசியில் 57 அப்படின்றது வந்து ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கேமில் வந்து டயக்னலில் அடிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கேமில் கொண்டு வர ஒரு பேட்டர்ன். ஸோ அதனால தான் வந்து இந்த 52 வந்து நான் வந்து, ஏன்னா வந்து 52 வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டான். ஏபியில் வந்து அவன் 86, அதுக்கு அடுத்தது வந்து பிசியில் 86ன்னு கொடுத்ததுனால ஒரு வேளை வந்து அவன் ஒரு நம்பரை வந்து திருப்பி அதாவது 2 வந்து 7 வந்து அவன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பிசியில் 57 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 57 இருக்குது அப்படின்னா ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுக்கு வந்து நம்ம வந்து கேமில் வந்து நம்ம 85 வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த 85 வந்து ஏசியில் கொடுத்துட்டான், பிசியிலையும் கொடுத்துட்டான். நம்ம இன்னும் ஏபியில் மட்டும் அவன் வந்து இன்னுமே பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கான். ஏபியில் நீங்கள் வந்து இந்த மந்த்து கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், ஏபியில் அவன் இன்னும் வந்து 85 அப்படின்ற நம்பரை வந்து அவன் இன்னும் கொண்டு வராமே இருக்கான். ஏன்னா வந்து அந்த ஒரு நம்பர் வந்து பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஸோ மந்த் எண்ட் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அவன் ஏபி அப்படின்ற நம்பரை வந்து ஏபியில் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஏபியில் வந்து 85 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் நம்பராக வந்து 857 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக நான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து இன்னொரு விதமாகவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது வீக்லி சார்ட்லேயும் வந்து இந்த 857 அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா வந்து வீக்லி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரை வந்து அவன் வீக்லி இது பண்ணும்போது
இங்கே பாருங்கள், அதாவது சி போர்டில் வந்து ஒரு நம்பர், அதாவது டயக்னலில் தான். நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த 9 இங்கே அதாவது ஏ போர்டில் இருக்க 9 இங்கே சி போர்டில் வந்து 4ஆக மாற்றிருப்பான். அதாவது 7 அது ஏ போர்டில் வந்து பி போர்டில் வச்சுருப்பான். அடுத்தது வந்து 3 சி போர்டில் இருக்கிறத திருப்பி அவன் வந்து சி போர்ட்லேயே வச்சுருக்கான். அதாவது ஏ போர்ட்லேயும் வச்சுக்கலாம், ஏ போர்டில் இருக்கிறத சி போர்டில் வச்சுருக்கான். ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேளை ஏ போர்டில் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து அவன் சி போர்டில் மாற்றி 7 அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வீக்லி வைஸ் பார்த்தாலும் இந்த நம்பர் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னொன்று பாருங்கள், நம்ம ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து 85 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ அவன் ஏபியில் ஒன்றும் 85 அடிக்கலை. அதனால் ஏபியில் வந்து நாளைக்கு 85, இங்கே பாருங்கள் பிசியில் 85 வந்துருச்சு, ஏசியில் 85 வந்துருச்சு. இங்கேயும் அவன் பிசியில் தான் அடிச்சிருக்கான் 85. அதுக்கப்புறம் வந்து அவன் 85 வந்து ஏபியில் வந்து இந்த மாதம் கொடுக்கல. ஸோ நாளைக்கு ஒரு ஏபியில் 85 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. எல்லா பேட்டர்ன்லேயும் வந்து இந்த நம்பர் வந்து டேலி ஆகுது. அதனால தான் வந்து இந்த ஒரு நம்பரை வந்து நான் கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் வந்து 8, பிசியில் வந்து 57. ஓகேங்களா? 857 அப்படின்ற ஒரு சிங்கிள் நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஏபி போர்டில் வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும், ஏன்னா நான் சொல்கிற ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேறு மாதிரியும் தோணலாம், உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கும் வந்து வேறு மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது, இல்லை இதை விட நல்ல பேட்டர்ன் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இது முழுக்க இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஏன்னா நான் எல்லா பேட்டர்ன்லேயும் வந்து கேமில் வந்து என்னென்ன லாஜிக்கு, என்னென்ன பேட்டர்ன் வச்சு அடிக்கிறேன் அப்படின்றத நான் ஒன்றுனா வந்து கவனித்து நான் உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேறு நம்பர் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.